ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம பீக்கங்காய் இட்லி சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1/2 டம்ளர் பாசிப்பயிறு, 1/4 டம்ளர் துவரம்பருப்பு, அதை கழுவி குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 தக்காளி பழத்தை நல்லா பழமான தக்காளியாக ஆட் பண்ணிக்கோங்க. 3 தக்காளி, ஒரு 6 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாவை கூட்டியோ குறைச்சியோ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு கேரட்டு நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. 4 பீன்ஸு, 1 கப்பு, அதாவது ஒரு ஃபுல் பீக்கங்காவை தோல் சீவிட்டு அதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் கல்லுப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுட்டு குக்கர் மூடி ஒரு 3லேருந்து 4 விசில் நல்லா குக்கர்லேயே பயிரெலாம் மசிகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் அதை ஒரு பருப்பு கடையிற சட்டியில் போட்டு ஒரு லைட்டாக கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வானல் வச்சுக்கோங்க. வானலில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டு பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் போட்டு பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. கிள்ளி ஆட் பண்ணி நல்லா பொரியட்டு விடுங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறமா நல்லா பொரியட்டுன்னு விடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. மிளகா வெடிச்சிடும் டக்குன்னு. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பொரியட்டுன்னு விட்டுட்டு பூண்டு ஒரு 2 முழு பூண்டை நான் இடித்து வச்சுருக்கேன். இடித்து போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை தோலோடு இடித்து போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா நம்ம பயிர் கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம், ஏன்னா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும், ஏன்னா பயிர் டக்குன்னு போய்ட்டு அடியில் செட்டில் ஆகிடும். அதனால் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஈஸியான பீக்கங்காய் இட்லி சாம்பார் ரெடி. இப்போது நான் ஆட் பண்ணதில் காரம் கம்மியாக தான் இருக்கும். காரம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷு, ரொம்ப டேஸ்ட்டான டிஷ்ஷு. செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.